பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆதரை தொடுத்த வழக்குல குத்தத்தை ஒத்துக்கிறேங்கய்யா என்று எஃப்ஜே சொன்னது ஒரு சாமர்த்தியமான ஆக்டிங் தான். இதன் மூலம் அதிகமான குப்பைகள் கிளறப்படாது பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேரும் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எஃப்ஜே தன்னோட குத்தத்தை ஒத்துக்கிட்டாரு. பாரு தொடர்ந்த வழக்குல தன் பெயர் டேமேஜ் ஆகக்கூடாது என்பதை விடவும் எஃப்ஜே பொதுவில் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்கிற பழிவாங்கல் மட்டும்தான் அதிகமாகவே தெரிஞ்சது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருட்ட ஒழிக்க முடியாது என்கிற பாடலை போல கம்முவும் பாரும் அவங்களா திருந்தினால்தான் உண்டு. இவங்க செய்யற தவறுனால மற்றவங்களுக்கும் தண்டனை கிடைக்குது. இதை பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்வு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. டீ காஃபி குடிக்க முடியலன்னு விக்ரம் ரொம்ப புலம்புறாரு என்று கம்மு சொல்ல, அவன் யாரு கேட்கறதுக்கு, அவன் கிடக்குறான் கிறுக்கு பைய, வா அவன் முன்னாடியே கட்டிப்பிடிச்சு வெறுப்பேத்துவோம் அப்படின்னு செய்யறதையே திரும்ப செஞ்சாங்க. வருத்தமும் குற்ற உணர்வும் செய்கிற விஷயமா இது, நீங்க நல்லா வருவீங்க என்று சந்தோஷமாக சாபம் கொடுத்தார் விக்ரம். மற்றவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கதறிட்டு தான் இருக்கேன் என்று பாரு சமாளிக்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே என்று கிண்டல் அடித்தார் வியானா. பாரு கம்ரும் செய்த தவறால மற்றவங்களுக்கும் சேர்த்து புரோட்டீன் உணவுகள் துண்டிக்கப்பட்டதை கண்டிச்சு விதமா ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் நான் பார்க்கல என்று அமித் ஆரம்பிக்க, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அழுது காட்டணுமா என்று அசட்டுத்தனமாக எதிர்வாதம் வைத்தார் பாரு. அழ வேண்டாம், இனிமேலாவது கம்முவிடம் ரொமான்ஸ் ரகசியம் பேசாமல் இருக்கலாம் அல்லவா. தங்களின் கிளுகிழுப்பால் மற்றவங்களுக்கு உணவு பறிபோவதை குறித்து எந்த ஒரு வருத்தமும் இல்லாம அதை சாமர்த்தியமா மறைக்க நினைக்கும் பாருவின் குணாதிசயம் முறைகேடானதுதான். சரி, தலையா நான் ஒரு தண்டனை தரேன். நான் அவங்க 2 பேருக்கிட்டையும் பேச போறதில்ல. மற்றவங்களுக்கு இது சம்பந்தமான தெரியணும் என்று அமித் சொன்னார். எங்களை ஒதுக்கி வைக்கணும்னு பாக்குறீங்களா என்று முரண்டு பிடித்தார் பாரு. இருவரும் தொடர்ந்து செய்யும் ரொமான்ஸ் அலப்பறைகளுக்கு தண்டனையாக மற்றவர்கள் இவர்களை புறக்கணிப்பது அறுவை சிகிச்சை போல ஒரு சிறை தண்டனையாக தெரிந்தாலும் தார்மீக அடிப்படையில் இது தவறானதுதான். 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இல்லை. அப்படியாவது ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு பாக்குறோம் என்றார் விக்ரம். இந்த ஐடியாவை தந்தவரே அவர்தான். யாரு கூடவும் பேசாம இருக்கணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சுபிக்ஷா பேச ஆரம்பிச்சாங்க. மெஜாரிட்டியான கருத்து இந்த தண்டனை வேண்டாம் என்பதாக இருந்ததால் சரி, வேற தண்டனை தாரேன், வீட்டு வேலையாவது செய்வீங்களா என்று அமித் கேட்க, ஐயோ பார்வை சமைக்க மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு மற்றவங்க அலற ஆரம்பிச்சாங்க. பாத்ரூம் பணியை சரியா செய்யாத பாரு கூடுதல் பணியை ஏற்றுக்கொள்வாரா என்ன, அப்படின்னா நான் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன் என்று அமித் அகிம்சை முறையை கையில் எடுக்க, ஒரு வழியா பணிந்து பாருவும் கம்முவும் சமையலை தவிர இதர வீட்டு வேலைகளை செய்வதாக அரைமனதாக ஒத்துக்கொண்டார்கள். எனக்கும் முட்டை வேணும் என்கிற சுயநல காரணத்தை சொன்னார் கம்மு. மறுபக்கம் எஃப்ஜே மீது ஆதரை தொடுத்த வழக்கு யார் பக்கம் தவறு? எனக்கும் எஃப்ஜேவுக்கும் லவ் எல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்னு இருந்தது, அவ்வளவுதான். ஆனா நான் வெளியே போயிட்ட பிறகு ஆதரை என்ன வச்சு லவ் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். எஃப்ஜே சொல்றாரு. இதே மாதிரி இன்னொரு பொண்ணுகிட்டையும் பண்றாரு. என் மேல சொல்லப்பட்டது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணணும் என்பதான் ஆதரை தந்த வழக்கின் உள்ளடக்கம். ஒரு பார்வையாளராக இந்த விஷயத்தை பிளாஷ்பேக்ல பார்த்தா எஃப்ஜேவும் ஆதரையும் காதலர்கள் போலதான் நடந்து கொண்டார்கள். அவர்களோட சேட்டைகள் அப்படிதான் இருந்தன. ஆனா ஒரு கட்டத்துல எஃப்ஜே விலகி விட்டாரு. தன்னால ஆதரையின் ஆட்டம் கடக்கூடாது என்கிற நல்லெண்ணமா அல்லது தன்னுடைய பெயர் டேமேஜ் ஆகக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உணர்வா என்று தெரியல. 2வது காரணம் என்னன்னா, ஆதரைக்கு பின்னால் வியானாவிடம் ஏறத்தாழ அதையே தான் செய்தார் எஃப்ஜே. இந்த நோக்கில் ஆதரையின் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது எனில் ஆதரையின் தரப்புல குற்றமே இல்லை. இங்க எல்லோருக்குமே சாய்ந்து கொள்ள ஒரு தோல் தேவைப்படுகிறது. அப்படியாகத்தான் எஃப்ஜே உடன் நான் பழகினேன். அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒண்ணு என்கிறார் ஆதரை. எஃப்ஜே செய்தது குற்றம் என்றால் அதற்கு இடம் தந்த ஆதரையின் மீதும் கொஞ்சம் தவறு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு பெண் இப்படி வெளிப்படையாக வழக்கு தொடர முடிவு செய்கிறார் என்றால் அவருடைய தரப்பில் உண்மை இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா இந்த விசாரணையின் மூலம் அவருடைய பெயரும் டேமேஜ் ஆகலாம். விக்ரமின் சாமர்த்தியமான வாதம் எஸ்கேப் எஃப்ஜே. இந்த வழக்குல தீவிரமான வாத பிரதிவாதங்கள் நடந்தால் அது எஃப்ஜேவுக்கு மிகவும் டேமேஜாக அமையும் என்பதை உணர்ந்த வக்கீல் விக்ரம், நீ மன்னிப்பு கேட்டுடு, ஆனா ஒரு கண்டிஷன், இந்த விஷயத்தை இனி ஆதரை பேசக்கூடாது என்று சாமர்த்தியமான பாயிண்ட் ஆலோசனையில் சொல்ல அதற்கு எஃப்ஜேயும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டார். ஆனால் நீதிமன்றத்தில் தனது ஓப்பனிங் ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்த விக்ரம், இது தவறான புரிதலில் தொடுக்கப்பட்ட வழக்கு என்று துவங்கியது சரியானதாக தெரியவில்லை. மன்னிப்பு கேட்கிறங்கிற முடிவு பண்ண பிறகு எதுக்கு இப்படி ஒரு வாதம்? தனது தரப்ப 1/4 மணி நேரத்திற்கு ஆதரை நீட்டி முழக்க, என்னம்மா லென்த்தா போயிட்டே இருக்கு என்று சலித்துக் கொண்டார் நீதிபதி. என்னதான் ஆதரை தனது குற்றச்சாட்டை நீட்டி முழக்கினாலும் கடைசியா எஃப்ஜே மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிட்டாரு. எஃப்ஜேயை வேண்டுமென்றே தப்பிக்க விட்டாரா அமித்? எஃப்ஜேவை குறுக்கு விசாரணை செய்ய விரும்பினார் அரோரா. மன்னிப்பு கேட்கிறவங்க எதுக்கு இது தவறான புரிதல்னு ஆரம்பத்துல சொன்னாங்க என்று அரோரா சரியான பாயிண்ட முன்வைத்தார். அதன் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு விசாரணை என்று அமித் வழக்கை முடித்து வைத்தார். இன்னொரு நீதிபதியான
சுபிக்ஷாவிற்கு இது உடன்பாடில்ல. அமித் செய்தது சரியா என்றால் நடைமுறை நோக்கில் சரி என்றுதான் தோன்றுகிறது. ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு விசாரணையை இழுப்பது நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் செயல். ஆனால் பிக் பாஸ் கோர்ட் என்பது வேறு. இந்த விசாரணையில் இருதரப்பு வாதங்களும் சாட்சியங்களோடு நிகழும் போது எப்ஜேவின் முகமூடி அம்பலமாகும் என்று கணக்கு போட்டு வைத்திருந்த ஆதிரை இதனால் எரிச்சலும் ஏமாற்றமும் அடைந்தார். பார்வும் அமித்திடம் தன்னோட கருத்தை சொன்னாங்க. இந்த வழக்கில் ஆதிரை வென்றாலும் கூட அவருக்கு திருப்தி இல்ல. எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணி சிம்பிளா தப்பிச்சு நான் பாத்தியா அப்படின்னு கவலைப்பட்டாங்க. இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிருச்சுங்க என்று அரோரா பஞ்சாயத்திற்கு வர பிறகு வேறு ஒரு டிராமா நடந்தது. கோர்ட்ல நிரூபிக்கிறது தான் என் நோக்கம் என்று ஆதிரையிடம் இங்க கூட கேமரா இருக்கு வா பேசலாம் என்று நியாயஸ்தன் போல பேசினார் எஃப்ஜே. ரம்யா வந்து சாட்சியம் சொன்ன பிறகு தடால் என்று பல்ட்டி அடித்து அம்மா சத்தியமா நான் அப்படி பண்ணல என்று கெஞ்சுவது போல அனுதாபம் தேடி மீண்டும் ஆதிரையின் மீது சாய்ந்து கொண்டதும் அதற்கு அவரும் அனுமதித்ததும் என்ன மாதிரியான வழக்கு அப்படின்னு புரியவே இல்லை. ஆதிரை உண்மையிலேயே எஃப்ஜே மீது கோபம் இருந்தால் இந்த சமயத்தில் விலகியிருக்க வேண்டும். அவருக்கு உண்மையிலே எஃப்ஜே மீது கோபமா அல்லது தான் சென்ற பிறகு வியானாவுடன் பழகியதால் ஏற்பட்ட ஒரு கோபமா அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் புரியவே இல்லை. எஃப்ஜே மீது பாரு தொடுத்த வழக்கு உண்மையா பழிவாங்கலாம். அடுத்த வழக்கம் எப்ஜே மீதுதான். வழக்கு தொடுத்தவர் பாரு. அதற்கு 2 காரணங்கள். 1, அமித்தையும் பார்வையும் இணைத்து எப்ஜே தவறாக பேசிவிட்டாராம். 2, பாரு இந்த வீட்டில் லவ் கண்டென்ட் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாராம். இது செல்லாத வழக்கு என்பது வெளிப்படை. எப்படி பிக் பாஸ் அனுமதித்தார் என்று தெரியல. பாரு சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கனால நிறைய சண்டை வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம். அமித் கூட பாரு டேட்டிங் போறாங்கன்னு சொன்னது ஒரு நார்மல் ஜோக். அப்ப பாரு கூட சிரிச்சாங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி பேசாதீங்க என்கிட்ட தனியா சொன்னாங்க. அப்பவே நான் சொரி கேட்டேன் என்று எஃப்ஜே சொல்ல அமித் கிட்ட மன்னிப்பு கேட்ட எஃப்ஜே என்கிட்ட சாரி கேட்கலையே என்றார் பாரு. பாரு வழக்குல 2வது காரணமான லவ் கண்டென்ட் என்பதை ஆமாம் நீ அப்படிதான் பண்ற என்று தீர்மானமாக சொன்னார் எஃப்ஜே. அப்படி பண்றது அவங்க இஷ்டம் என்று நீதிபதி சொல்ல பாருவிற்கு ஒரே சந்தோஷம். தீர்ப்பு முடிந்ததும் பாருவுக்கும் எஃப்ஜேவுக்கும் இடையிலான வாக்குவாதம் ஏற்பட பாரு அவன் என்கிட்ட இருந்து வார்த்தைகளை பிடுங்க முயற்சி பண்ணா நான் தப்பிச்சிட்டேன் என்று பிறகு சபரிடம் சொல்லி மகிழ்ந்தார் பாரு. என் கேஸ்ல எப்படி பண்ணா ஆனா பாரு கேஸ்ல எப்படி பண்ணான் பாத்தியா என்று 2 வழக்கிலும் எஃப்ஜே நடந்து கொண்ட விதத்தை சரியாக சுட்டிக்காட்டினார் ஆதிரை. உன் வாயால தாண்டா கேடுற என்று எஃப்ஜேவை கண்டிக்க முதல் கேஸ் மாதிரி 2வது சீரியஸ் கிடையாது. ஜொலியா பேசினதை அந்த அம்மா சீரியஸா காட்டுறாங்க என்றார் எஃப்ஜே. வழக்கு முடிந்ததும் தீர்ப்பு சாதகமா வந்ததும் கூட பாருவால் முழுமையாக மகிழ்ச்சி அடைய முடியலங்க. எஃப்ஜேவிடம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்பவே தனியா சொறி கேட்டேன். ஆனா அதை நீ மறைச்சி கோர்ட்ல சொறி கேட்கணும்னு பிடிவாதம் பிடிச்ச. லவ் கண்டென்ட் பண்றேன்னு தான் சொன்னேன். அது தப்புன்னு சொன்னேனா என்று பார்விடம் மல்லு கட்டினார் எஃப்ஜே. எஃப்ஜேவும் பார்வுக்கும் நிகராக வாய் பேசுவர் என்றாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை எஃப்ஜேவை அவமானப்படுத்தவே பாரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்பது வெளிப்படை. அடுத்த வழக்கு பாரு அவமதிப்பாக பேசிவிட்டார் என்று அரோரா வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இப்படி பிக் பாஸ் பரபரப்பா சண்டையோட போய்கிட்டு இருக்கு. இனி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.